ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இங்கே வந்து சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் இந்தியாவுக்கு போகலை. ஸோ இந்த டைம் வந்து பக்ரைன்லேயே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. அதனால் இங்கேயும் வந்து வெளில போகிறது, அப்புறம் லேட்டாக தூங்குறது. ஸோ இது மாதிரி என்னோடய ரொட்டீன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்கூல் ரொட்டீனாக இருந்தபோது கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும். பையனுக்கு ஸ்கூல் இல்லாததுனால என்னோடய ரொட்டீன் வந்து ரொம்ப ஸ்லோவாக காமாக போயிட்டுருக்கு. என்னோடய டே ஃபஸ்ட்டு வந்து டீயோட தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். டீ குடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் வந்து டீ தான். டீ கூட தான் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைன்னா வெறும் டீ. அந்த எண் கொஞ்சம் லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டு லைட்டாக அந்த மாதிரி தான் வந்து இந்த டைம் எடுத்துக்குவோம். இன்டோர் பிளான்ட், மணி பிளான்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தனித்தனியாக வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்லா க்ரோத் ஆகி வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிச்சன்லேயும் வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ப்ளே பார்த்திங்கன்னா ஒரு டாய் உள்ளது தான். அதையும் வந்து நான் அப்படியே ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா எக் ஷெல்லில் வந்து செஞ்சுருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஐஒய் இதெல்லாம் வந்து அங்கங்கே செய்வேன். கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் லிக்விடும் ஃபில் பண்ணி அதையும் வச்சாச்சு. ஃபிஷ் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்திருந்தோம். ஸோ அது அங்கே வந்து ப்ரானு, தென் வந்து ஃபிஷ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறால் சீசன். இறால் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாகவே விற்கும். ஏன்னா வந்து சீசனுங்கிறதுனால. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 kg இறால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தடவை வந்து ஃபிஷ்ஷு வந்து பாம்ப்ரெட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பாம்ப்ரெட் ஃபிஷ் வந்து இது பிளாக் வாங்கிட்டு வந்தேன். இதில் ஒயிட் பாம்ப்ரெட்டும் இருக்குது. நான் வந்து பிளாக் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபிஷ் கறி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸில் நீங்கள் நிறையா வாட்டி நான் வந்து மீன் குழம்பு வந்து காட்டியிருப்பேன். ஸோ நான் எப்போதுமே வந்து மண்பானையில் தான் செய்வேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னோடய ஸ்டைல் ஃபிஷ் கறி. நிறைய டைம் காட்டினதுனால திரும்ப திரும்ப காட்டலை. ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், தாளித்தது கருவேப்பிலை, பூண்டு நல்லா இடித்து போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த மேலே அந்த கலருக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு கொதிச்சோடனே மீன் போட வேண்டியதான். இது வந்து என்னோடய டைப் ஆஃப் மீன் குழம்பு. ஸோ இதுக்கு முன்னாடி கூட நான் ரெசிபி வந்து போட்டிருக்கேன். பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்கின், எல்லோ பம்கின் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொரியல் வந்து பம்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. தண்ணி நல்லா தெளித்து விடணும், இல்லைன்னா குழஞ்சி போய்டும். குழம்புமே நல்லா கொதிச்சுட்டு மீன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீன் ஃப்ரை அண்ட் ப்ரான் கொஞ்சம் எடுத்துருந்தேன், அதையும் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பம்கின் பொரியல் ரெடி ஆகிட்டு தேங்காய் போட்டு அதையும் இறக்கிட்டேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை இதுதான் வந்து எங்களுடைய லன்ச் காம்போ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாேருக்கும் இந்த மீன் பிடிக்குமா? உங்கள் ஃபேவரெட் எந்த ஃபிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஈவினிங் வந்து பிளான்ட்டுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அவுட்டிங் கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சம்மர் வெக்கேஷன் வீட்டிலே இருக்கிறதுனால ரொம்ப அவுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க் அந்த மாதிரி ப்ளேஸ்லாம் போக முடியாது. ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மால் அந்த மாதிரி ஏரியா போனால் நம்ம ஏசியில் இருந்துட்டு வந்துடலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்தியாவுக்கு போனோம். ஸோ இந்த டைம் வந்து போக முடியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாலுக்கு வந்திருக்கோம். ஆஃப்டர் 4 இயர்ஸ். நாங்கள் வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 5th இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ட்ராகன் சிட்டிக்கு நாங்கள் வந்ததே இல்லை. ஓகே, ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வந்ததுலேயே நாங்கள் பாதி தான் சுற்றி பார்த்தோம். உள்ளே வந்து நிறையா வீடியோவில் அவ்வளோ ஷூட் பண்ண முடியல. ரொம்ப லென்த்து, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நிறையா ஐட்டம் இல்லாத திங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா டெக்கர் ஐட்டம்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. இந்த சைனா இதுக்கு ஆப்போசிட்டில் தாய் மார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் டெக்ஸ்சர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லா ஐட்டமும் அங்கே இருக்குது. அங்கே இல்லாததே இல்லை. கிஃப்ட் வாங்கணுன்னா அழகாக போய் எல்லாேருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இருக்கட்டும், வீட் டெக்கர் பண்ணுறதுக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஸோ வரலாம். அதையும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம்.
ரிட்டர்ன் வந்து இருட்டிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நேராக வீட்டுக்கு போனால் நமக்கு வந்து டின்னர் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் வந்து சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஸோ டின்னர் வந்து ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சிக்கன், பட்டர் சிக்கன், அப்புறம் நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.